நடிகர் சங்கத்தில் உள்ள மூத்த கலைஞர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதே தங்களின் முதல் பணி என நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாசர் மற்றும் அவரது குழுவினர் இன்று தியாகராய நகர் ஹபிபுல்லா சாலையில் இருந்த நடிகர் சங்க கட்டிடம் இருந்த இடத்திற்கு வந்தனர். அவர்களை வரவேற்ற ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் நாசர் நடிகர் சங்க கட்டிடத்தை பொலிவோடு கொண்டு வருவதற்கான பணிகளை செய்ய இருப்பதாக கூறினார். நடிகர் சங்கத்தில் உள்ள மூத்த கலைஞர்களுக்கு தேவையான பணிகளை உடனே செய்து முடிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். இப்படி ஒரு குணாதிசயம் விட்டு கிடக்கும் இந்த இடத்துக்கு மீண்டும் ஒரு பழைய பொலிவை கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய முழு நோக்கம். அது மட்டுமே இல்லை, வெறும் கட்டடம் கட்டுவது மட்டுமே இல்லை, சங்கத்துக்குள்ளே நிறைய பணிகள் காத்துட்ருக்கு. நேற்று தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60-65 முதியவர்கள் சக்கர நாற்காலியில் வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணு தெரியல, நடக்க முடியல. இன்னும் அந்த கடைசி நிலையில் கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எங்கள் மேலே வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கட்டிடம் கட்டுவது ஒரு சைடில் போயிட்டுருக்கோம். உடனே நாங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியது இந்த இந்த முதிய கலைஞர்களுடைய பட்டியல் எடுத்து அவங்களுக்கு உடனடி தேவை என்னவோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் தேர்தலில் இந்த அறிக்கை இருக்குது வேறு ரூபத்தில். ஆனால் எங்களுடைய முதல் கடமை அவங்கள பட்டியல் எடுத்து அவங்களுக்கு தேவைகள் என்னென்னு அறிஞ்சு அதை செயல்படுத்துறது.